ஆமாடா, அவன் ஒரு ஜென்சி கிட்டு, அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, நீ ஏதோ போன வாரம் உங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? பார்க்கறதுக்கு போலாமே. செதுக்கிடுவேன் செதுக்கிடுவேன் அப்படியே செதுக்கிடுவேன். அந்த கொடுமையை ஏன்டா கேட்கிறேன்? எங்க அம்மாட்டையும் நான் சொல்லி பார்த்துறேன்டா, பொண்ணு பாருங்க பொண்ணு பாருங்கன்ட்டு. ஆனா எங்க அம்மா உன் மூஞ்சிக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு கேடா அப்படின்னு கேக்குறாங்கடா. சரி, அதையும் தாண்டி பொண்ணு பார்க்கலான்ட்டு பொண்ணு வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தெரியுமா, மாப்பிள்ளை 1 lakhல சேலரி வாங்கணுமா, மாப்பிள்ளை பேர்ல சொந்த வீடு இருக்கணுமா, அக்கா தங்கச்சிங்க யாரும் இருக்க கூடாதான், ஹோண்டா சிட்டி கார் 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும். இட்ஸ் நாட் a gross. 1.5 lakhs net salary இருக்கணும். எஸ், வந்துட்டு கார் இருக்கணும், அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ். மாப்பிள்ளை தனி கொடுத்தனும் வரணுமா. சரி விடு, இதெல்லாம் கூட சம்பாதிச்சிடலாம். ஆனா மாப்பிள்ளைக்கு முடி இருக்கணும்னு சொல்றாங்கடா. வீடு இருக்கணும் கண்டிப்பா. சொந்த வீடு இருக்கணும். முடி இருக்கணும், வழுக்கையா இருக்க கூடாது. என்னால முடியலடா, முடியும் இல்லடா. டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். டேய், இங்க வா, இங்க பாடுறா, எத்தனை பொண்ணு சுத்திட்டு இருக்காங்க.